நம்மை விட்டு பிரிந்தாரம்மா ஹலோ, நமது ஊரை சேர்ந்த அத்தான் முனியாண்டி மரவர் சங்க தலைவர் அவர் சார்பாக ஐயா புகழை பாடியதற்காக அத்தான் ராமதாசர் அவர்களுக்கு 200 ரூபாயும், அடுத்தபடியாக ஆதனக்குறிச்சி மாப்பிள்ளை ராமர் அதாவது சூரி திருக்கண்ணன் அண்ணன் நினைவாக சூரிய என்ற அண்ணன் திருக்கண்ணன் நினைவாக 500 ரூபாயும், அடுத்தபடியாக அசித் நற்பணி மன்றம் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், அடுத்தபடியாக பொசுக்குடி பட்டி தேவரபேரி சார்பாக 50 ரூபாயும் அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கினார்கள். அன்பளிப்புகளை எழுதி கொடுத்த ஐயா பசும்பன் குணா
முத்துராமலிங்கத்தேவர் ஐயா மேல் பாடியதற்காக அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வாமா அப்படியே அப்படியே அடிச்சு விடு. ஹலோ ஏண்டா விளங்காத வேலை நாங்க புதுப்புள்ள வருது ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். உன்னை பொழந்து நல்ல வேலையா போச்சு. அதே மாதிரி செத்த இடத்துல ஆக்கி தெரிஞ்சோம்டா. அதே மாதிரி நீ வாமா. அடிச்சுடு. இல்ல பூனைக்குட்டிய சரிங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து 80 வருஷம் ஆச்சு. இல்ல உங்க ரெண்டு பேரும் சந்திச்சிட்டல, இன்னும் உங்க ரெண்டு பேரும் பார்க்கல. எங்க ரெண்டு பேரும் நீ எப்போ வந்தீங்க? நாங்க ரெண்டு துபாயில இருந்தோம். எங்க ரெண்டு பேரும் நீ எப்போ வந்த? என்னமோ போன வாரமே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? கனவு கண்டனா? அது சரி. நீங்க தாங்க என்னைய மறந்துட்டியா? நான் ஞாபகத்துல தாங்க வச்சிருக்கேன். நான் தான் மறந்துறேனோ? நீங்க தான் அப்பப்ப மறந்து உள்ள வேற எங்கேயே விட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரே மாதிரி இருங்க. யாயோ ஓட்டு போ. ஆனா உங்ககிட்ட தான் இருக்கிறதுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. நல்லா இருக்கு. பயமா இருக்கு வந்ததுல இருந்து. சரிங்க அண்ணா மெசேஜ்கார நல்லா இருக்கீங்களா? நல்லா விடிய வச்சு ஏத்துறிய இல்லன்னா நான் வந்து வாயில போங்கல மைக் ஏத்தி வரணும். என்னடா பிரதாகரே புதுசா பேசுறே? அப்படினா கிடையாது. சின்ன புள்ள பொம்பளை புள்ள மாதிரி அடக்கடக்கமா பேசுவேன். அதே மாதிரி நம்ம மைக் வண்டி ஒரு பக்கம் போனுச்சுனா அப்புறம் தார்மாரா போயிரும் பாத்துக்கறங்க. அப்படியே நீ வளந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுங்க மேடம். எந்த அளவுக்கு நாங்க தொழில சின்சாரிட்டியா வாசிக்கிறோமோ அது வரைக்கும் நல்லா செய்வீங்களா? அதை விட மத்த விஷயத்துல சர்வ லோக்கல் பயலுக ஒழுங்கா. அப்படி விட முடிச்ச வைக்கியா? இது என்னடா டிவி 50? நாங்க பெரிய பெரிய டாரஸ் எல்லாம் ஓட்டனவங்க. இல்லப்பா எனக்கு சின்ன வண்டியே போதும், பெரிய வண்டி நான் வேணாம். ஆனா ஹெல்மெட் கொஞ்சம் பெருசா இருக்கே ஜெராக்ஸ். நம்ம தான் முன்ன கொண்டு போட்டு இப்படி வர்த்து எடுக்கறீ என்ன ஆரம்பிக்கவே இல்ல. வந்தவன அப்படியே கலகலன்னு இருக்கறேன். இழுவையா போக கூடாது. போட்றலாமா? கண்ணிமைக்க நேரத்தில காதல் கொண்டேனே நேரத்தில
கொஞ்சம் கொஞ்சம் ஆடலேன்னு சொல்ல போற. உனக்குனா இத்த தண்டி வரணும். இப்படி வந்து அப்படித்தான் இருக்கும். ஜெயராஜ் ஆ எனக்கு சின்ன ஆள் ரவுண்ட் மாதிரியே தெரியுதுடா. சின்ன ஆள் ரவுண்டு மாதிரியா? அது சின்னமா தானே இருக்கு. இதுல எத்தனை கோல் இருக்கு? ரெண்டே கோல் இருக்கு. வரையிலே சொல்லி வந்தேன். ஆகா நல்ல ஆள நம்மளுக்கே தாழ்ந்தானே. குண்டா இருந்தா பெரட்டி தான் எடுக்கணும். பார்க்கத்தான் சின்ன புள்ள. டேபிள்ல தூக்கி வச்சுக்கலாம். டேபிள்ல தூக்கி வச்சுக்கலாம். இதுலயும் தூக்கி வச்சுக்கலாம். இல்ல தோளில கடிக்க மாட்டீங்களே. கொன்றுமா. ரெண்டா மூணு 1 2 3 இல்ல 2 மண்டையில ஒண்ணு கொண்டு ஓட்டு வரும்ல. அதை விட மண்டே பாக்காதீங்க. சொல்ல மாட்டேன். நான் சொல்லிருவேன். செய்ய மாட்டேன். நான் செஞ்சிருவேன். நாங்க செஞ்சறல. வாயை புடுக்காத. ஏய் வாயை புடுக்காத. வாயை கிழிச்சிடுவா. நான் பொறுப்பு இல்ல. எனக்கு தெரியாது. அவங்க தான் வாயை விடுறாங்க. சும்மா பேசுங்க. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நாளான கண்ணி பொண்ணே நானும் வாடாத ரோசங்களே. நாளான கண்ணி பொண்ணே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். மேடம் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவட்ட போ. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டுவானு. அப்பவே நாரதர் சொன்னாப்புல பார்க்க சின்ன பிள்ளையா இருக்க, அங்க 2 3 வருது, அதுவும் சின்னதுதான். நாடகத்தை பாக்குறோம்னா இல்லையோ இவங்கள பக்கத்துல சிறுசுங்கறியாங்க. ஒரு முள்ள மாதிரி பிள்ளை 2 பேரும். ச்சே என்ன இப்படி தெரியுதியா? நாங்க 2 பேரும் முள்ள மாதிரி தான். சரி தலைவர் யாரு? இவர்தான் குருநாதரா? இல்லங்க பாக்கையில அப்படி தெரியலங்க. பாவம் அப்பாவி மாதிரி. அதனால நான் நாடகத்துல நடிப்பனா இல்ல இந்த பிள்ளைக்கு நான் பாதுகாப்பா இருப்பனான்னு வரும்போது மாமா சொல்லிதான் கூட்டிட்டு வந்துச்சு. இங்க ரெண்டு அனுப்பி விடுறோம் போரு. இருடா விலகாதல. மேடம் ஒரு ஆளா வந்தியா? இல்ல 2 அனுப்பி விடுறேனா? நானு மிருதங்கக்காரன் சரி பப்புனு 3 பேரும் நீங்க சரி சந்தோஷம் அப்படின்னு சிரிச்சீங்கன்னா சரி சிவன் பிரம்மா விஷ்ணுவா காட்சி அளிப்பான். எதிர்த்து பேசுனீங்க எமேன் காலையும் தூந்தேன். வீட்டுனா சோறு கிடைக்குமா இல்ல எப்படி? சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அப்ப சங்க அதானே அன்னைக்கு. அதனால இன்னைக்கு வச்சு செய்யறீங்களா? சரி பாத்துக்குறோம். பெரலிடி பச்சை குத்தி எபி மனோட பெயர் எழுதி பெரலிடி பச்சை குத்தி எபி மனோட பெயர் எழுதி பட்டதி மசரி யாரண்டா நானு வந்திட்ட காரணமா எபி மசரி யாரண்டா நானு வந்திட்ட காரணமா பூகுயிலே பூகுயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் கண்ணி பொண்ணு அழகின பொண்ணு
பார்த்துட்டே போறேன் இப்பதானே போனேன். இல்ல 2 மறைச்சு வச்சிருந்தாரு ஒண்ணும் தெரியல. ஆ. நான் பொழந்துட்டா வாங்க முடியும். பொழந்து தந்துறியா? இந்த வேலையாவே இருப்பிய போல. உங்களுக்கு விவசாயம் அதுக்கு நான் பயப்படுறவன் நான் கிடையாது. அவன் மிருதங்கத்தை தள்ளி விட்டான், மறுபடியும் மண்டையை பிடிச்சி வச்சிட்டேன். என்ன பண்றீங்களோ பண்ணுங்க பாபா. உங்களால ஏறி வர முடியாது. கப்பா மறைச்சுக்குச்சு. சரி அதை விடு. அதனால ஒரு இவன்ட்ட போறது சரி, ஆ. இவன் தாண்ட முடியாது. இவன்ட்ட போயிடாத, ரொம்ப சொரட்டவன். இது வரையா? சரி பாப்போம். இல்லடா கோச்சுக்கிறேன், ஒரு தட்டி போயிட்டு அடுத்த டீம் போயிடாத. ஆளோட்டுக்காரே, நான் ஒரு வேலை பார்க்க போறேன். என்ன வேலை? சரி வருவீல? ஏய் இரியா, இன்னும் சொல்லி முடிக்கல. நீ வேற எப்ப வந்துருப்ப? இது நான் கரகாட்டமா நாடாவா? இல்ல கேக்குறேன். நான் சொல்ல வரத கேட்டுட்டு அப்புறம் பேசியா? நீ எப்படி போலாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த மாதிரி வரும். நல்லா இருக்கும். நல்லா என்ன பண்ணி பால் பழம் பாய் தலவாடை எல்லாம் கொண்டு வர சொல்லவா? பழம் மட்டும் இருக்கு. அண்ணா நீங்க லைட்டா அமர்த்திருங்கனே. நாடாகுமா தெரியல. ஐயோளுமே ஒண்ணேனா இப்படினா வருதுன்னு நினைச்சிருந்தா. மேடம் உங்களை செல்லுல எல்லாம் பார்த்தா தெரியுமா? எந்த செல்லைய பார்த்த? செல்ல யூடியூப்ல எல்லாம் வருவீங்களா? வர வரத்தான் செய்வேன். வருமா? பேரை மட்டும் போட்டு பாரு. இன்னைக்கு போனாங்க, லைன் படி வரும். யூடியூப்ல வருவேன், காலையில தங்கப்பாட்டி போட்டு விட்டுவேன் பாப்பேன். டேய் ஜெயராஜ், அது பேரை மட்டும் சொல்லி பாரு வரும். அது பேர் சொன்னா வந்துருமா? வீடியோ வருமா? இப்போ என்னைய பண்ண போற? என்ன முக்குறியா? பேர் என்னடா? பிரியா. நோனி பிரி. நோனி பிரியாவா? மணி. பிரியாமணி செக்ஸ் வீடியோ. நான் வள்ளி திரும்ப நீ நடந்து என்னமா அவன் என்னமோ சொல்ல போற, நீ உன் பேரை சொல்லிட்டு லூசும்ட. யூடியூப்ல எல்லாரும் பாக்குறதானங்க. இப்ப பெட்டிக்காரர் நல்லா பாடுறாருன்னா உங்க பேரை சொல்லி நாங்க கேட்போம். அவ செல்ல வச்சா ஞாபகப்படுது, ஞாபகம் வேணாமா? செல்ல வச்சே குடும்பம் நடத்துது. இதுக்கு இது சரி வராது. அதுவும் வந்துகிட்ட சேர்ந்து செய்யறேன். பிரியாமணி நீ சொல்லி கொடுக்குறிய பேரை. நாங்க ரெண்டு பேரும் எத்தனை பேரை ஒரு ஆர்வம். மரியாதையா மதுரைக்கு வந்துரு, ஓஹோ ஓஹோன்னு ஓடுவேன். ஓஹோன்னு வந்துருவேன். நீங்க வந்துருங்க, உங்களை மதுரை மீனாட்சி உங்களை காப்பாத்துவா. அங்கேயாடி வாழ்றதுக்கு முத்திய மதுரை தாங்க. அப்படிங்களா? அது உண்மைதே. ஆனா உங்களை நம்பி நாங்க இருக்கோம். நீங்க இருக்கிறதானயா எனக்கு சிரமம். தனியா விட மாட்டேன் உன்னை. நீங்க தண்ணிய போட்டா கூட விட வேணாம், கூட்டியே வச்சுக்கிறேங்க. அதனால பெட்டிக்காரங்க எல்லாம் சேர்ந்து நான் புடிங்கி போடுறேன். தூக்கி வாயில வைக்கிறீங்களா? நீங்க கத்தக்கூடாது. குடி கத்தக்கூடாது. இல்ல புடிங்கி போடுறேன், தூக்கி வாயில வைக்கிறீங்களான்னு கேட்டேன். இப்ப உள்ள சீசன். நீ பிரியப்பட்டா வைக்க வாயில வைக்க மாட்டேன்னு சொல்றேன். எங்கேயோ போகுது, எனக்கு என்ன, நான் ஒண்ணும் இல்ல. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. எலந்த பாலந்த புதாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டுமா, குளத்தை நல்லா பறிக்கட்டுமா. புடிங்கி தரேன், தூக்கி வாயில வச்சு கொட்டையை தூக்கி போடியா. இல்ல உன் கொட்டையை எடுத்து வச்சுக்க. இதுல பெட்டிக்காரன் சேர்ந்து இதுல ஏறி காலையில வளைச்சு என்னை அள்ளி காலைல ஏத்தி விடுங்க. எல்லாரும் ஒரு நோக்கமா தான் வச்சிருக்கீங்க போல. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பால அந்த பூதாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பால அந்த பூதாண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா, குளத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா, குளத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பால அந்த பூதாண்டா. ஏய் நீ கூரோட்ட கண்டா. யாயா ஏறிக்கிட்டு ஏய் ஏய் ஆளு தலைய பார்த்தாடு. முகத்தானா தான் ஏறாருல. இப்ப என்ன பண்ணே தெரியுமா? எந்திரிச்சா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணே தெரியுமா? திரும்ப நிமிந்து பார்த்தாடு. ஐயோ அது பேசையிலே பயமா இருக்கு. நீ வர, நீ மறுபடியும் வரையில நிமிந்து பார்த்து வா. நிமிந்து பார்த்தாங்க. என்ன? டேய் உட்கார்ற இடத்து சரி பண்றேமா. அது நான் பார். எந்திரிச்சுக்க. சரி மாப்ள, சரி மாப்ள. அவர் எந்திரிச்சாரா? இவர் எந்திரிச்சாரா? எவ்வளவு அழகா உட்காந்து போட்டாப்ல. எங்க நீளத்துக்கு உட்கார்ந்தாலே போதுமா? உயரமா இருக்கோம்ல. ஆனா நல்லா வச்சு செய்யறியனைய. இனிமேல் தான் பண்ணணும். ஏய் இது பண்ணிருப்பாங்க. இது சாம்பிள் தானே. இருந்தாலும் சின்ன பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துறது யாரும் கேட்க மாட்டீங்களா? இந்த பாடு படுத்துதுகளே என்னைய. அவங்க நல்லா இருக்குன்னே கேட்டுட்டு உட்கார்ந்திருக்காங்க.
இருக்காங்க. அது சரி எங்கயா நாடக ஏஜென்ட் இவரு இந்த இதானா சும்மா இருக்காரு. அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பண்ண சொல்லி சொர்க்க ரெடி ஆயிருச்சு. ஓகே ரைட். சரி அதனால யாரை கூப்பிடு போட்டலாமா லலா லலா அட நாசமா போங்க. நாங்க 2 பேரும் வங்காச்சியா அடிச்சு சாகுறோம். இவன் வந்து நொட்டிட்டானடா. ஏய் நீ இப்படியே டப்பு டப்புன்னு அடிச்சாலும் இங்க நான் வேலை பார்க்கறேன். என்னமோ கொப்பை கோமனா ஒருத்தர் நேரா என்னமோ உங்க அப்பயும் கோவம் வந்துறாரு அங்க அடிக்கிறேன் நான் இங்க விட்டு அடிச்சேன். போட்டு அடிச்சு கிடக்கு. ஆனா அப்படி அடிச்சாலும் உனக்கு தாண்டா கம்பெனி கொடுக்குது. ஏய் இந்த எங்களுக்கு கம்பியை விடல கம்பியை கொடுக்கல வா. யார் யாமல நீ உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண போறேன். உன்னை போட்டு நான் தான் டேய் என்னைய போட்டு நீ என்ன ஒர்க் பண்ண போறீங்க? புருஷனா ஒர்க் பண்ண போறேன். நீங்க புருஷனா அவங்க? அவங்க எனக்கு பொண்டாட்டி. அப்ப நான் தான் கள்ள புருஷன். எனக்கு வெனக்கினே வருவீங்க. நீ கள்ள புருஷன் வா. உனக்கு தான் முத ஜூஸ்ல வஸ்த கலந்து கொடுப்பா பாத்து. அப்ப செவ்வாய்க்கிழமை சேராஸ் வருவேன். அப்ப சனிக்கிழமை நீ வருவியா? அப்ப நான் வெள்ளிக்கிழமை விளக்கமாதோட நிப்பேன். ஏய் அத விடுங்க என்ன? அத்தோட என்ன எடுத்து குறே ஏய் அழகா இருந்தா எடுக்க தான் செய்வாங்க. ஏய் அழகா இருக்க வெங்க இருக்க மாதிரி அது எனக்கு தேவை என்ன எதுக்கு எடுத்து குறே ஒண்ணு ஏய் மாமன மச்சானே மான கட்டவனே உனக்கு புருஷன்டி. ஓத்தாமல என்னடி? ஏய் யாரே போய் கிளவி சுட்ட பணியார மாதிரி வச்சிட்டு கீழ பூண்டு அப்ப மக பிச்சு புரிய பிச்சு பரட்டு பேண்ட புடிச்சு இழுத்து புரியாச்சு ஏன்டா பேசுறாத நீ என்ன அப்படி வந்தானே எனக்கு மயிரே நீ தூக்குற நான் இழுச்சிட்டு நான் நிக்கணுமா அப்படி தான் தூக்குவே. என்ன இதுக்கு தூக்குற பொம்பளை புள்ள அழகா இருந்தா அதுக்கு தான் தூக்குனே. ஏய் என்ன தூக்குற நீ உன் பொண்டாட்டியாடா யாரு? உனக்கு நான் வப்பாட்டியா ராமாசு கொடுத்த அட்வான்ஸ் படி நீ 6 மணிக்கு எனக்கு பொண்டாட்டி தாண்டி. அட்வான்ஸ் படி வை ஆறணும் பாறணும் எல்லாம் பண்ணனே அதுக்கு எனக்கு நான் ஆத்தன தூக்குற ஆடுவேன் பாடுவேன் உன்னை போட்டு அமுக்குவேன் எல்லா வேலையும் பாப்பேன். உன்னை முடிஞ்சா சரி கூட தம்பி. என்ன மாடு நீ தாங்க மாட்டே. பப்புனு சூப்பர்ரா. ஆடுது சூ. ஏடா டேய் ஒத்தையில் அங்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தா நோக்கத்து பண்ணுவீங்களா? இங்காரு மரியாதையா பேச உங்க அப்பா முன்னமே தெரிச்சு போதறிச்சு என்ன தர பேசுறீங்க பிரியாமணி என்ன பிரியாமணி இருக்க ஏய், என்ன ஏ பிரியாமணி மணி ஆட்ட வரியா எல்லாம் மணி என்ன பாக்க சின்ன பிள்ளையா இருக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுறியா என்ன? ஏறி செஞ்சுட்டு பேரு நான் மாட்டுங்க நீ ஏறி செதுற பொளந்து படுத்து நினைக்கிறியா? எடுத்துக்கிட்டு அடிச்ச 3 முடிஞ்ச 10 பேர் நீ மாட்டீங்க. அப்படியே இழுத்து அடிச்சாங்க புழுந்தே இருக்க நீ அப்படியே கிழிச்சு காப்பை நட்டு ஒரு ஆம்பளைக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதா இருக்கணும்யா சோத்ததுக்கு சோத்த விட சுண்ணா வச்சுக்கிறியா யாரு ஒரு பொம்பல்னா அடக்க மடக்கது இருக்கணும். ரவடி திருக்க மாதிரி பேசிக்கிறீங்க. நான் வெக்கம் இருக்கா மானம் இருக்கா சூடு இருக்கா சொரணை இருக்கா வெக்கப்படு வேதனை படு அங்க படு இங்க படு எதுல படுக்க வெக்கப்படு வெக்கப்படு நல்லா படுறேன் அப்படி படு நீ வந்து இப்படி படு ஆ. ஆல் ரவுண்ட் படு விருதம் படு இல்ல பப்புன்ட்ட படு. வெக்கப்படுங்கறியா வெக்கப்படு அப்படி சொல்ல நீ போதுமே ஊருக்கு நீ வந்துரு. நீ சிங்கத்தை பார் நீ உன் புருஷனை பார். ஏய் காலவருக்கு சோறு கிடைக்காதியா எங்க அப்பா வேற இருக்கா நீ வேற எங்க இழுத்து விடுற என்னது ஏமா அவர் அப்படி சொல்லி நீ அவர் வயசு குறைக்க பாக்குறியா? இங்க பிரியாமணி ஒழுக்கம் உயிர் தரும் பாத்துக்க. ஆள் நல்லா இருக்க பாக்க சில்லு வண்டு மாதிரி இருக்கன்னு சொல்லி பேசிக்கிறதா என்னடி ரொம்ப பிகேவ் பண்ணிட்டு இருக்க. ஓடி வாடி தான பொட்டி தெரிச்சு போங்க அப்படி தாண்டி பொண்டாட்டி மாதிரி பேச என்ன அப்படி தாண்டி பேச வந்து திட்டு திட்டு வெதர் அடிக்க வராடா. வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பேசிக்கிருக்க? ஆள் அழகறத மட்டும் பார்த்தா மேடம் வாயுள்ள பிள்ளைய முளைக்க. நான் மரியாதையா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தாய் குழந்தை இருக்காக தகப்பமார் இருக்காக தம்பியார் இருக்காக எல்லாம் பெரிய மனுஷனா இருக்காங்க நீங்க வந்து உன்னை தப்பா ஒண்ணு பண்ணலையே. யார் நீங்க இங்க படு அங்க படு ஆள் ஒன்ற படு மிருதங்கத்துல படு என் பெட்டியில படுன்னு சொல்லிவிட்டு வெக்கப்படு வேதனைப்படு சொல்லுவாங்க. நீ என்ன பேர் தகத்து போற போற? அதுக்கப்புறம் நீ என்ன பேர் புடிங்க புட்ட வச்சு போற போறியா? ஏன் நீங்க புடிங்க நீ என்ன பேர் இது? ஏன் நீங்க பெரிய அது நீ பெரிய மம்மா கொடுக்கு. நீ எங்க பெரிய அவரு கொடுக்கு போடி பாட ஓத்தமல பாட குண்டமனே ஓத்த குண்டமான உங்க அப்பா மால சில்லுமுக்கு அந்திர மத்தியா. ஓம் கல்ல தெரிச்சு போந்துருச்சு வெளியில கல்பரம்லாம் சின்னத பண்ணி விட்டுறேன் என்ன பிடிக்கிறீங்க? டேய் இந்த வெறும் பேச்செல்லாம் வேற ஆள்கிட்ட பேசு தங்கராஜ். ஏய் நிப்பாட்டா. நீ சரியான பப்புனா இருந்தா இந்த டான்ஸ கட்டி பிடிச்சு முத்த விடுறா பாப்பா. இங்க வார் கட்டி பிடிப்பே. ஆனா எதுவுமே என் சித்தப்பை நீ சேவை நான் செய்ய மாட்டேன். நீ செஞ்சு காட்டு நான் செய்யறேன். அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கத்துல கட்டலாம் இப்படித்தான் சொல்ற கடைசில எனக்கு முன்ன வாஞ்சிடுறேடா. அப்படி இல்ல தம்பி. என்னைக்குமே ஒரு பப்புடுகாரன் ஏத்து பேசுற டான்ஸ் நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாது. எப்பவுமே டான்ஸ எதிர்பார்த்து பேசணும்
அதே மாதிரி தான் நாங்களும் தகுந்த மாதிரி மரியாதை கொடுப்போம். என்ன நீ மரியாதை கொடுக்கலாமா? நீ தகுந்த மாதிரி பேசாம நீ பேசிக்கிறீயா? மேடம். அது முள்ள மரத்தனமா முடிச்சு வைக்கிறதனமா பேசுறா. இப்படி தான் லொப்பத்தனமா பேசுவேன். நாங்க எதுவும் தப்பா பேச மாட்டோம், புரியுதா? யாரு நீ நீங்க? உன் பெண் வர்க்கம் கூட்டமா இருக்காங்களான்னு நீ சப்போர்ட்ல ஆடுற. அப்படிங்களா? அப்படிதான். அப்ப நீங்க மட்டும் ஆடு வர்க்க மாதிரியே கூட்டம் இருக்காங்க, நீ ஆடுற. ஆமா. சப்போர்ட் வருது. எனக்கு சப்போர்ட் பண்ண ஆம்பளை வர்க்கம் அப்படியே நிக்குது. எனக்கு தான் நிக்குது. தாய் குலத்துக்கு என்னையா சரபா? யாரு எங்க உனக்காண்டி ஒரு ஆளு ஈண்ட சொல்ல ஏத்துக்கிறேன். என்ன? உனக்காண்டி ஒரு ஆளு கூட சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? கேட்டு பாரு, நீ வேணா கேட்டு பாரு. ஏமா தாய் குலம் யாரும் எனக்கா வர மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவ ஆம்பளை அந்த வந்துருச்சுல. அப்புறம் யாரு? என்ன? பேசாம தூக்கப்பட தூங்கி. தொங்கலா மாயக்கட மண்டை. பேசாம தூங்கிரு நீ. இங்க பார், பொம்பளை பிள்ளை உனக்கு சப்போர்ட் பண்ற ஆளுகளை யாராவது கை தூக்க சொல்லி பாத்து. பொம்பளை எல்லாம் கூச்சப்படுவோம்ல. ஆம்பளை எல்லாரும் எப்படி எனக்கு நாத்தனி வெட்டி விருவாம நிப்போம். நாங்க கூச்சப்படுறோம். ஆம்பளைக்கு வெக்கமான எல்லாமே இருக்குமா? அவுத்து போட்டு அவனமா தெரியுவே. நாங்க தெரிய முடியுமா? அவுத்து போட்டு அம்மனமா தெரியும். எப்ப தெரியும்? எப்ப? போதை கிதிய போட்டா தான் தெரியும். நாங்க அதை மட்டும் குடிக்க மாட்டோம், எதையும் குடிப்போம். அடடா, அப்படித்தான் இருக்கணும். உங்கள மாதிரி 100 பேருக்கு வந்தாலும் வச்சு செய்வேன். ஏன் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்? எதுக்கு? வீட்டுக்கு வந்தா உங்க முகரைய பார்க்க ஒப்பாம தாண்டி குடிக்கிறான். எங்க முகரைய எஸ் பாக்க பிடிக்காம Yes. நீங்க வாங்க. இருக்கு முண்டை தெருத்து போகுது. என்ன தெரிஞ்சுதா இருக்கு போ. வேணா, நீ ஓவரா போயிட்டு இருக்க. நான் வெத்துக்கல் நிக்கிறேன், நான் சர்வ பூதிக்காலு. பார்த்தாலே தெரியுதுல? தெரியுது. என்ன ஏங்க இல்ல ஆம்பளை எல்லாம் குடிப்பேன்னு சொல்லிக்கிறீங்க. குடிச்சா தானே வீரம். இதுல எங்க மூஞ்சிய பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க குடிக்கிறீங்கல்ல. அப்ப என்ன மானம் கட்ட இதுக்கு என்ன வந்து கல்யாணம் பண்ற? எனக்கு இருக்கு மண்டை. ஏ அப்படிதானே மண்டைக்கு நான் கல்யாணம் பண்ணி இழுச்சா. ஐயோ, நீங்க வேற குடிங்க. ஐயோ அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? அச்சமில்ல ஒண்ணுமில்ல. சொரட்ட பிரியாமணி மாட்டிக்கிச்சுங்க. அப்படியா? ஆமா மாட்டிக்கிச்சு. இது என்னைய புது பேரா இருக்கு எனக்கு. இங்க வா. நாய் மாட்டு மாதிரி. எவ்வளவு ரப்பர் தான் ஒட்டு மசுர வச்சு ஊரே மாத்துவ. ஒட்டு மசரா ஊ மசரா. சொரட்டை இல்லடா. நான் அவுத்து காட்டுறேன். எனக்கு இத்த தண்டை நீல மதம் தங்கும். நான் கொண்டை ஓட்டிருக்கேன். கொண்டை. கொண்டே ஓட்டிருக்கியா? ம். ஏங்க நான் கொண்டையை பார்க்கலாமா? வந்து உள்ள ஒண்டே பகாரா. சில்லு மட்டும் மாதிரி சட்டீர் அடிச்சு போய் என்ன மாத்துக்க. பண்ணுவ? டேய், இன்னொரு விஷயம் மிஸ்டர் டான்சர் அவர்களே, நீங்க மத்த பப்புன்ட்ட பேசுங்க, அது வேற விஷயம். தங்கராஜ் கிட்ட கோவப்படுறது அவனை கோவப்பட வச்சிடாதீங்க. அப்படி இல்ல, அவன் கோவம் வந்துச்சுன்னா டப்புன்னு லிப்ட் கிஸ் அடிச்சிருவான். நான் எங்கடா முத்தம் கொடுக்க சொன்னேன், எங்கடா முத்தம் கொடுக்க நாசம் தம்பு ஆர்வத்துல இறங்கிட்டேப்பா, கோச்சுக்கிறா. வெளுத்து உன் புத்தி எனக்கு இருக்குன்னு தானே, அதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். பிரியாமணி இங்க பாருங்க, நீ பிரியாம வந்ததுல இருந்து லொப்பத்தனமா இறங்கிக்கிட்டு இருக்க. ஏணி வச்சாலும் ஏறாது. பார்த்து ஏறு, பார்த்து இறங்கு. அப்படில ஏற தெரிஞ்சவனுக்கு இறங்க தெரியாதா? நீ மட்டும் வாய்ப்பை கொடுத்து பாரு. ஏறவும் தெரியும், இறங்கவும் தெரியும், ஆள் வரங்களையும் ஓடவும் தெரியும். அப்படிங்களாங்க? என்ன நானும் செய்வேங்க. ஏ உனக்கு தான் எல்லாம் பண்ண தெரியும், எனக்கு என்ன பண்ண தெரியும்? ஏய் ஆடி ஓத்தாமலை மோதி பாப்பான். குத்துனே கொலக்கட்ட அவுஞ்சு வரும் பாத்து. அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா பிடிச்ச துணியோட. ஏ சித்தப்பா, வயக்காட்டுல எலி பிடிக்கிற முடியா இருந்திருக்காடா. அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இல்லாம போனே. என்னப்பா விடுமா, உனக்குலாம் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுமா. விடுமா, ஆசிட்ட ஊத்தி கழிக்கிறேன். என்னம்மா ரொம்ப பிகு பண்ற? என்ன ஏன் எதுவும் போட்டிருக்கேன்? என்னதுனா ஏமா சட்டை போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கேன், உள்ள டவுசர் போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன். அப்படி எவ்வளவு ஆர்வமா பாத்தீங்களா? நான் விட மாட்டேன். வா இன்னைக்கு மோதி பாப்போம். என்ன நீ அம்மா கொடுத்து கிழிச்சு போற? எப்படி கட்டி பிடிச்சு தூக்குனா? 500 ரூபா. நீ எங்கடி சிக்க எத்தனை நாளா இருந்தயா? தங்கம் அவர் என்னை கட்டி பிடிச்சு தூக்கட்டேன், முத்தம் கொடுக்கட்டேன். உங்க வீட்டுக்காரமா வர சொல்லுங்க பாப்பா. எதுக்கு? அவங்கள வச்சு நான் செய்ய சொல்றேன். இவ்வளவு செய்ய சொல்றாங்க, நான் சொல்றேன். இந்த பாரு. பாட்டில கஞ்சி கூட கிடைக்காது. காலைல பாத்துக்கிட்டேன். யாரு சொன்னா? நாங்களே இல்ல, நீங்க கூட்டிட்டு வாங்க. நாங்களே பொண்டாட்டுல தாங்க தாம நாடத்துக்கு வர்றோம். அப்படிங்களா? சும்மா இல்ல. பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து அவர் இன்னென்னது என்ன செய்ய சொல்லட்டு நீ லைட் அமத்திட்டு நீ செய்ய பாப்பா. அப்ப நீ உன் புருஷனை கூட்டி சரியா? வா. நீ உன் புருஷனை கூட்டி வந்து ஓத்தாமல. யாரு? புருஷனை கூட்டி வா. ஐயோ ஐயா என்ன தங்கம் தங்கம் பசிக்குதா? ஆமாப்பா. பால் குடி. இதுல குடிச்சு வாய கட்டு போட்டுக்க. ஏய் இது வத்து மாற முண்டை. குடிங்க மாமா, இன்னைக்கு விடக்கூடாது. ஓட்டு மீன் ஓட்ட உரு மீன் வருமளவு வாட்டி நின்று சாங்கோக்கு நீ என்னைய புடிச்சிட்டு
பிரியாமணி என்ன பெட்டி காட்ட போறிய காலைல காசு கொடு. அவர் மட்டும்தான் அமைதியா இருக்காரு. அப்படியா? நீங்க எல்லாம் வச்சு செய்யறீங்க. நாங்க வச்சு செய்யத்தான் வந்திருக்கோம். அப்படியா? தூக்க உனக்கு தெரியும். எத்தனை நாள் எங்க உனக்கு இருந்த? தெரிஞ்சு நாங்க 3 பேர் செய்யறோம். தெரியாம ஒரு ஆளு செய்யறாரு. யார் யாது? தங்கப்பாண்டியன்னு. ஒரு விடிய கால கேமரால செய்வாரு. இப்போ நம்ம நல்லா. மேடல செய்வோம். பாத்துக்குறோம். சரி யாருங்க நீங்க? நான் தான் சொல்றேன் தங்கராஜ். சரி இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். என்னைய? ஆமா. நீ கரெக்ட் பண்ணி கூட்டி போக போற. ஏன் முடியாதா? 5:30 வரைக்கும் கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேக்கத்திட்டு நீ போக போற. அடுத்த வருஷம் நான் போக போறேன். கடைசி வரைக்கும் வச்சுக்கிருவியா? கரெக்ட் பண்றதா வச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் விரச்சா வச்சுக்கிறேன். ஆ? கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேமா? கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேன். அதென்ன வரைக்கும்னா? கடைசி என்ன வரைக்கும். சோறா? வரைக்கும். ஆ. வச்சுக்கிருவிய. வரைக்கும். அப்ப வீட்ல இருக்கிறது? வீட்ல இருக்கிற கல்யாணம் முடியல யார் சொன்னா? கல்யாணம் ஆகலையா? நோ மேரேஜ். என்ன 2 உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? உனக்கு 2 பிள்ளை கொடுக்க போறேன்னு சொல்ல வந்து. நானும் சரவணன் ஜெயராஜ் 3 மொட்டு. 3 மொட்டு. யாரு பொண்ணு கொடுக்கல. 3 செஞ்சா நான் செத்தேன். நீ மொட்டு. ஆ. 3 பேரும் சேர்ந்து ஒரு நொட்டு. பாத்துக்குறோம். எடிங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக ஆரம்பம். எடுக்க மேளம் அடிக்க தாளம் இது ஆட்டம் தான் ஆரம்பம். பாடுற பாட்டு எவ்வளவு பெரிய நமிதா பேத்தி திங்கு திங்குன்னு ஆடுறாங்க. ஏய் நீனும் ஆட்டுன நானும் ஆட்டுனேன். இதுல என்ன தப்பா? நல்லா ஆட்டுமா கெவ்வியா மூக்கு கடிக்கணும். உழைச்சி பாரு யோகம் வரும். கட்டவரல கூட விளையாடா. அப்ப நீ இங்கிட்டு வாடா. ஏடி அப்பா. என்னப்பா இப்ப எவ்வி உன் வாயில விழுந்துருச்சா? சாரி ப்ரோ. வாட முண்டை. போடா தித்திலி. என்னடா ஏய் இருயா ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் ஏய் சரவணா உன் பிரச்சனை என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை கெட்டி பிடிக்கிறப்பல அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருக்க கூடாதா? ஒரு நிமிஷம் பப்புனா இருக்க கூடாதா? இப்படியே சொல்றியே. ஒரு நிமிஷம் நீ பப்புனா இருந்தா என்னடா பண்ணுவ? ஏய் ஒரு நிமிஷம் நீ பப்புனா இருந்தா எப்படி என்ன பண்ணுவ? வாமுண்ட பாத்துக்கறா. நீ என்ன அப்படி நக்க போற? கைலாஸ் வாசிக்காத. எப்ப பார்த்தாலும் நான் நிறைய மேடம் உன்னை கவனிச்சிட்டேன். பப்புனுக்காரை கெட்டி பிடிக்கிற நேரம் மட்டும் உனக்கு ரோசம் பயிர் வருது. ஏன் நீ ஆல் ரவுண்டு என்ன ரவுண்டு? நீ பேண்ட கிழிச்சாலும் பரவாயில்ல. நீ நல்ல ஆல் ரவுண்டு சரியான ஆம்பளை. எங்க பப்புனு மாதிரி 2 குத்து குத்துறா பாப்போம். இந்த பிள்ளை பேரை எத்தனை நாள் சொல்லியிருப்பேன். குத்துறா பாப்போம். தேவலா பேவ தம்பி ஆல் ரவுண்டு தான் ஆல் ரவுண்ட் மட்டும் வாசிக்கிறேன் புரியுதா? என்னடா சொல்ற? இப்ப என்ன சொல்றேன்? பப்புனு கிட்ட ஓவரா வரணும்னா பப்புனு மாதிரி உன்னை ஆட முடியுமா? அப்படியா? என்ன தம்பி எங்க அப்பா ஒரு பப்புன்னு தெரியாம ஏ நீ நக்கடா முண்டை உங்க ஒப்ப கிட்ட நம்ம இதுக்கு போற. பெரிய மயிராட்டம். எப்ப பார்த்தாலும் பப்புனா இருக்க கூடாதா? பப்புனா ஏய் இருக்க கூடாதா? அந்த பிள்ளை ஊருக்கு போகணும்டா, உசுரோட விடுங்கடா. யாரு பாத்துக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு மதுரை வச்சு இல்ல அமுக்குறாங்க. மதுரையில வச்சு அமுக்க போறியா? அப்ப காரைக்குடி சங்கத்துல கிழவனேரி மேடையை பத்தி உனக்கு தெரியாது. அவன் என்ன ஏத்து பேசுறான் பப்புடுக்காரன. அதுக்கே அவர்னா கூப்பிடுற? இவன் என்ன நக்கிறான்னு பாப்போம். எத்தனை வயசுக்கு வந்திருக்கேன் அதான் உள்ள போயிட்டான். பயந்துட்டு ஆள் ரவுண்டுக்கார அப்புறம் என்ன மயத்துக்கு வாய் பேசணும்? என்ன மயத்துக்கு ஆள் பேசணும்? ஏதோ தெரியாம பேசிருப்பாரு. தெரியாம பேசணும். என்ன உன் 2வது புருஷனா? ஏய் என்ன இன்னும் நீ கூட்டி விட்டுருவ போல. ஏய், நான் தாண்டி புருஷன் போனுக்கு 6 மணி வரைக்கும் ஆமாங்க. ரீசெண்டா பேசி பழகு. ஆமா நீ வந்தாலும் நல்லா பேசுன. நான் ரொம்ப குடும்பத்தானவன். ஏய் ஆல் ரவுண்டு என்கிட்ட பயந்துட்டான். இப்படி கொண்டா நான் ஏன்டா பேசுற? பப்புடுக்காரனை எழுத்து எல்லாம் நான் என்னையா பேசுனேன்? என்னைக்கு ஒரு நீ என்ன பொம்பளை கட்டி பிடிக்க அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னைக்கு பொம்பளை பிள்ளை காலத்துக்கு வச்சு 3 பேத்தையும் பிடிச்சு விட்டேன். யாருன்னா? ஆமா பொம்பளைட்ட தான் ஒரு ரப்பர் வெட்டிக்கிட்டு. அதுக்கு தான் சொல்றது இத்த தண்டில போடுங்க பெரட்டிட்டு கிடக்கட்டும்னு. ஓ ஏண்டா என்ன என்ன ஆல் ரவுண்டு ஆயிச்சேன். இப்போ நீ என்னை ஆட சொன்னீங்களா? இன்னைக்கு வாடா. இன்னைக்கு நானும் டான்ஸோட சேர்ந்து ஆடுவேன்டா. நான் ஆடிட்டேன்டா. ஏய் நல்ல ஆம்பளை ஆடுறா. அப்படியா? அடிமலை குடுத்து பாரு. ரைட்ரா வர்றா. போடு உட்காந்து யோசிப்பாங்களா. டேய் இது எல்லா பப்புன்னு ஆடுறதுடா. நம்ம வந்து உட்காந்து பாட்டு உட்காந்து ஏன் கட்டி பிடிச்சி ஊர்லமா அப்போ உட்காந்து தான் நான் குத்தனேன். Come on.
இப்போ நான் ஆடிட்டேன், நீ வாடா. ஆடா வேகமா என்னை ஆட சொன்ன. விடிய காலையில புள்ளையோட தான் போக போறேன்னு நினைக்கிறேன். ஏய், நீ தள்ளிக்கடி, நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க டான்ஸ் கிட்ட போன அங்க மோதனே. அம்பே நானும் என்னோட ஆடனேன். நீ அண்ணே அவன் சொன்ன நான் கேட்டேன்லண்ணே. அப்ப நான் சொன்ன அவங்க ஆடுறா. உட்காந்து யோசிப்பாங்களா நாடத்துக்கு வந்து குத்தப்படாம எங்க வாயில விடுற மச்சாயா? கண்ணாடி நல்லா மாட்டேன். இல்லடா இவன் ஆல் ரவுண்ட் இல்லப்பா. ஓ இந்த கிறுக்கு முட்டை சொல்லணும்டா. ஏய் என்னடி நைட் அவனை கோர்த்து விட்டு போயிட்டாங்க. யாருன்னா நீ தானியா சும்மா இருக்கிற நோண்டி வா வா வந்து கூப்பிட்டேன். இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய நினைக்கலடி போ. ஏன் என்ன என்ன உட்கார வச்சு குத்துனாரு? ஆனா இப்படிலாம் செய்யலப்பா. இல்ல ஒன்னே குத்துறவே என்கிட்ட வர மாட்டான்னு ஏய் நல்லா தான் இருந்துச்சு. என்னது நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு அதே பிடிக்குமா? அப்ப நீ பெரிய திருட்டு முண்டை. ஏய் உனக்கு பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ பெரிய திருட்டு முண்டை தானே இருந்திருக்க. கிறுக்கு புண்டை. ஓடி ஓத்த பாத்துக்குறோம். ஏய் அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா? அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா? கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறியா? கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறியா? அருமா திரும்பட்டு திரும்ப நான் உன்னைய முட்டா மட்டும் முட்டி. நகண்டு வர என்ன அகனே அப்படியே நிப்பா சைஸா. பாத்தியா, அவன் ப்ராஜெக்ட்ல இது விட்டுறான். ஏலே நான் ஏன் நிக்கிறேன்? பேண்ட் அவருது முண்டா. அப்புறம் திருப்பி இறங்கி வந்து உட்காந்து ஊத்துடா. இல்ல, நீ அமிக்கிட்டே இரு. மண்டை மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு மண்டை மேல கொண்ட ஒட்டி ரவுண்டு கொண்ட மேல ஒட்டு. ஆ? அவன்கிட்ட போகாதமா. என்ன நினைச்சாலும் நடக்காது. அப்படியா? டான்சர் அப்ப தண்ணியா போடு சித்தப்பா. தண்ணியில போடவா? தனித்தனியாப்பா. மேடம் இங்க வருங்க. அவன்கிட்ட போகாதீங்க. டப்புன்னு செவரொட்டியை கடிச்சு வச்சிருக்கேன். சீ. அப்படியா? தனித்தனியா போடுவோமா? அதனால வாப்பா, வாப்பா. புதுக்கோட்டை பூலாந்தேவி. ஹலோ புதுக்கோட்டை புலான தேவியா? ஹலோ பிரியாமணி டான்ஸாக நடிக்கும் பிரியாணி அவர்களுக்கு பிரியாணி தெரியும் பிரியாமணி தீர்ப்பு காட்டி சொன்னேன். இது ஒரு ஆளுக்கு டான்ஸாக நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த டான்ஸாக நடிக்கும் தங்கை பிரியாமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக பச்சைமாலு ரேவதி அவர்கள் சார்பாக தம்பி சரவணகுமாருக்கு 50 ரூபாயும், அடுத்தபடியாக தங்கராஜ் டான்ஸாக நடிக்கும் பிரியாமணி அவர்களுக்கும் இந்த 100 ரூபாயை ஆளுக்கு 50ஆக அன்பளிப்பு வழங்குவார்கள். ஏன் பொண்டாட்டித? ஏன் பொண்டாட்டித? உனக்கு தான் பொண்டாட்டி ஊதிக்கிட்டே திரி. அடுத்தபடியாக காக்கூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பொருளாளர் மாப்பிள்ளை முருகன் டைலஸ் கான்ட்ராக்டர் சார்பாக 200 ரூபாய் அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எனது கலைக்குழு சார்பாக என் சார்பாக நன்றி நன்றி. ஹலோ, அதாவது எத்தனையோ டான்ஸுக்கு இந்த மேடையில் ஆடிருக்காங்க. இந்த அம்மா நல்லா தான் ஆடிருக்காரு, மச்சான் நல்லா ஆளாக தான் போட்டிருக்காரு. நான் கூட புதுசு பேராக இருக்கேன்,
நம்ம பார்த்ததே இல்லையே, யூடியூப்லயும் பார்த்தது இல்லையே. புதுசத்தான் பார்க்கணும், பார்த்ததே பார்க்கக்கூடாது. புதுசாக பார்க்கறது தான் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். முதல்ல ஆடினதே பரவாயில்ல, வரல, இப்ப மறுபடியும் வந்துருச்சு. நல்லா அழகா ஆடுது, சத்தம் நல்லா தான் இருக்கு, நல்லா பாடுறாங்க. லைன் பண்ணி நாங்க அதனால அந்த கூட்டமெல்லாம் கலைஞ்சு போகாம இருக்கு. டான்ஸ் நல்லா மட்டும் இருந்தா தான் அந்த சனக்கம் இருக்கும். டான்ஸ் இல்லாட்டா எண்ணெய் ஓட்டி வந்துட்டாங்க அப்படின்னு போயிடும். நீங்கள் வேற மாதிரி பேசுறீங்களே என்ன? மோனி அப்பா விட மாட்டேன். சரி சரி சரி. ஆக நல்லா பாடுது, நல்லா ஆடுது. டான்ஸ் அவர்களுக்கு கராப்தன் அவர்கள் நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்க ஆடுது புத்தி மாதிரி ஆட மாட்டேன். அடிச்சுடு. தந்தானே தாண்டனே தன்னினா தன்னே தன்னினா தந்தானே தாண்டனே தன்னே என்னமோ என்னமோ செப்பந்தி பூமுடிச்சு சின்னக்கா. டேய் ஆடணும் லேசா கொஞ்சம் எச்சி தம்பி. நானே இது வரைக்கும் அந்த பிள்ளைய அப்படி கூட்டி போனதில்ல. செப்பந்தி பூமுடிச்சு சின்னக்கா. செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா. காலத்துக்கு ஒரு மாதிரி குனிரி என்ன தம்பி கேக்குதான்னு பாத்து. மண்டை தெரிச்சு போயிடும் உனக்கு. அடுத்த நாள் நான் என்ன பெய்யதும்பே தொட்டுக்கட்ட ஓரத்திலே தோடி ஒன்னாங்க தோடி ரெண்டாங்க தோடி மூணாங்க வாங்க சொன்னி சிங்கிச்சா சிங்கிச்சா 5 பேத்துக்கு தோங்குச்சா. என்னப்பா என்ன தோலை கிழிச்சிட்டியா? இதே ஓங்கி ஓங்கி அடிக்காத சொல்றேன் கேட்க மாட்டேன். பெருசா டேய், விளங்காத முண்டை. வாயை தொடடா, வாயை தொடச்சுக்க, இந்தா. டேய் நீங்க வா. ஒதுக்குற ஓரத்திலே தோதே ஒன்னாங்க தோதே ரெண்டாங்க தோதே மூணாங்க வாங்க சொன்னி. என் மைண்ட் பிரியாமணி டான்ஸ் இந்த போட்டு நிறைய வந்தது கிடையாது. இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் வர்றப்பேவும் பாவம் ஒரு ஆக்சிடென்ட். அப்படியே பாப்பா ரொம்ப நல்லா ஆடும். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா இருமா உண்மையை சொல்லி உண்மையை சொல்லிடணும்ல. ஆக்சிடென்ட் அதனால பாப்பாக்கு கெட்டு போட்டுருங்க. அப்படியே ஆளை தள்ளிட்டு வந்திருக்கோம். ஆமாம் விடக்கூடாது. ஆனால் விட மாட்டேன். ஊர் காசு இல்லையா? நத்தம் உனக்கு ஒழுங்குனாலும் நான் விட மாட்டேன். விடவே விடாதா. விட மாட்டாது. அதனால கைராசு. ஊசியை போட்டாலும் நான் காலை தள்ளிட்டு வந்திருக்கேன். விடக்கூடாது. அதனால உண்மையை சொல்லிடும்ல ஊர் மக்கள் முன்னாடி. அதனால அடுத்த போடுவோமா? இப்ப இதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது பாப்போம். எப்படி? ஓகே. கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் தொட்டுக்கிடலாம் தொட்டுக்கிடலாம் 10 வீரல் பட்டிரும் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் நொட்டுனதுக்கு அப்புறம் நொட்டுக்கிடலாம் நொட்டுக்கிடலாம் புருஷன் போனதுக்கு அப்புறம்
தெரியணும். நான் பிரச்சனை இல்ல. ஆமா, நீங்க சச்சின் தோனி. டேய், தோனி. ஆல் ரவுண்ட் தான் எனக்கு தெரியும். வாடி மாத்தாமல ரொம்ப ஐயோ. உன் சட்டி வெயிட் பண்ணியா? மாமா உன்னை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து காயத்தோட இருக்கீங்க. ஆனா இது காயாது வெளிக்காயம். ஆனா உன் மனக்காயத்தை ஆத்துறது நான் மட்டும்தான். வர்றா திட்டுமு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். யூடியூப் போடுதியா? கண்ணை மூடு, கண்ணை மூடு சொல்றேன். இல்ல கண்ணை மூடு. சொன்னா 1 2 3 ஏலே, சும்மாவே சூம்பி போய் கிடக்கு வேவர்த்து. இப்ப தாண்டா லோடு ஏத்திருக்கேன். நீ சரியா வந்துருமுடா. கவலைப்படாதே. பிரியாமணி உனக்கு சரவணகுமார் மாதிரி ஒரு ஆண்மகன் பிறப்பான். என்ன நான் உழைக்க ஒண்ணு வர புள்ள வர. இல்ல உட்கார்ந்து ஒரு குத்து குத்து. சரி 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 அதுக்கே வா. அப்ப இன்ன வரைக்கும் குத்துனதெல்லாம் வேஸ்ட். கண்ணே கட்டி கரும்பே கனி அமுதே என் கருவாட்டு மண்டையே சுடுகாட்டு முண்டையே. தொண்டிக்கு வாடா, கருவாடு இம்புட்டு வாங்கி தரேன். கருவாடுக்கு பஞ்சமே இல்ல இங்க. அந்த கருவாடு பக்கத்துல போய் படுத்துறாத. ஒன்னே கருவாடுன்னு யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. இருக்குது அப்படி இருக்கு. ஆனா இந்த டான்ஸ்கார பிள்ளைய பாருங்களேன், மண்டை மட்டும்தான் இருக்கு. ஐயோ பரவாயில்ல, வாழ்க்கைக்கு நீ தான் உதவுற புள்ள. உதவுனா ஏத்துக்கிருவியா? ஏந்தி குடுக்குது வர்றா. அம்மா அதுக்கு தானே வேணுங்கிறது. அதனால நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? அப்படி இல்லை, நீ அழகி. அதனால காதல் பண்ணவ உன்னை சென்னை ஆக்க வேணாம். நீ வந்து எனக்கு உண்மைக்கு சகோதரி. மேடைக்காண்டி 1000 விஷயம் பேசுவேன். அப்பே எல்லாம் என்ன கண்டுக்கிற வேலை உனக்கு என்ன தங்கச்சியா? தங்கச்சி உண்மைக்கு தங்கச்சி நீ இது வரைக்கும் நொட்டிட்டியாடா? அது நடிப்பு வேற, இது துடிப்பு வேறங்க. நீங்க வேற துடிச்சாதாடா அர்த்தம். ஏய், இப்படி இருக்க பாதுகாப்பு பா, நீங்க வேற. துடிச்சு இந்தம்மா உள்ள வந்துட்டா எதுவுமே பேச மாட்டாப்ல, அமைதியா இருப்பாப்ல. உன் பொக்கிஷத்தை மூடி உன் துணியை கட்டிக்க. உன் துணியை கட்டிக்கமா. யாருக்கு ஆத்திர பறக்க விட்டுறாங்க. காதல் எப்படி பார்த்தனா? ஹலோ ஹலோ ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வரே நினைக்கலையே ஆசைவதே முளைக்கலையே சேதி என்ன வணக்கிலேயே வணக்கிலேயே ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வரே நினைக்கலையே ஆசைவதே முளைக்கலையே சேதி என்ன வணக்கிலேயே வணக்கிலேயே. தாழப்பூவு ஈரமாச்சு தலையில் சூட நீரமாச்சு. தாழப்பூவு ஈரமாச்சு தலையில் சூட நீரமாச்சு. சூடு கொண்ட ஈரமூச்சு தோல கொண்ட காயமாச்சு. சூடு கொண்ட ஈரமூச்சு தோல கொண்ட காயமாச்சு. பார்வையால 100 பேத்து பார்த்த எங்கு மூட்டையாச்சு. பார்வையால 100 பேத்து பார்த்த எங்கு மூட்டையாச்சு. போதும் போதும் காமதேவன் மூச்சு வாங்குது என்று ஜீவனே. ஏதோ தாகோ நேத்து வரே நிறக்கலையே ஆசைவதே முளைக்கலையே சேதி என்ன வணக்கிலேயே வணக்கிலேயே. பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து நெஞ்சுக்குள்ள சார காத்து. பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து நெஞ்சுக்குள்ள சார காத்து. கெந்தா பத்த பாதம் விட்டு பார்த்து துடிப்பரென்ன கண்கள் பார்த்து. தொட்ட பாதம் விட்டு பார்த்து துடிப்பரென்ன கண்கள் பார்த்து. பக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தரைக்கு மேல தண்ணி ஊத்து. பக்கம் பக்கம் சுத்தி பார்த்து தரைக்கு மேல தண்ணி ஊத்து. விடிய சொல்லி கோழி கூவுது இந்த வேளையில் நெஞ்சு தாவுது. ஏதோ ஏதோ தாவோ நேத்து வரே நினைக்கலையே ஆசை முளைக்கலையே சேதி என்ன வணக்கிலேயே வணக்கிலேயே வணக்கிலேயே. அப்புறம் கொடுத்த காசுக்கு இதே வேற வழி. ஏன் தம்பி? பொய்யால 13 வருஷமா நாடகத்துல இருக்கேன்.
ஒரு பப்புனு கூட எனக்கு முத்தம் கொடுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு தயா போட்டு பாடா படுத்தி எடுக்கிறீங்க. பப்புனு முத்தம் கொடுக்கல. நீ யாரோ எனக்கு வந்துருச்சுங்க காதல். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுவா. இவ்வளவு நேரம் நான் முத்தம் கொடுத்து வராம போயிருமா? வந்துருச்சுல. சொல்லுடா. பூங்குயிலே யாரை போட்டு பூமையிலே பாட்டு கொஞ்சம் கேளு. ஆசையிலே நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. ஹலோ அண்ணன் கலைவாணன் மருமகன் ஜெயராஜ் அவர்களுக்கு மாப்பிள்ளை ஐயப்பனும் பச்சைமானும் சார்பாக ஆளுக்கு 50ஆக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அதாவது கலைவாணன் அண்ணனுக்காண்டி பல தடவை நம்ம மேடைக்கு வந்திருக்காரு. அதுக்காக அவர் மருமகனுக்கு அவர் சார்பாக அந்த 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். இங்கு மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு கண்டெடுத்த ஏனாதியைச் சேர்ந்த அன்பு அண்ணன், என் பாசத்துக்குரிய அன்பன் கலைவாணன் அவருடைய கூட பிறந்த தங்கச்சி மகன் தான். அவருடைய மருமகன் என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்துக்கு எங்களது இசைக்கலைஞர் சார்பாக நன்றி. சந்திர ஜோதிக்கு நம்பிர மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே சந்திர ஜோதிக்கு நம்பிர மாதிரி சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே
ஜடையிலே ஆக தன்னந்தனியாக தைரியமா வந்த தங்கனே என்ன புள்ள அடி தங்கனே என்ன புள்ள சந்திர ஜோதிக்கு நம்பின மாதிரி சந்தன சோலையிலே கட்ட நெடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே பிறந்ததோ மாதுரை உசலப்பட்டி பக்கம் தேவிப்பட்டியாகும் பாப்பா வெற்றி பெற்றோரும் பூர்வீகம் ஏயா இந்த பெண் மேலே உன்மோகம் அவர் பிறந்ததோ மாதுரை உசலப்பட்டி பக்கம் தேவிப்பட்டியாகும் பாப்பா வெற்றி பெற்றோரும் பூர்வீகம் ஏயா இந்த பெண் மேலே உன்மோகம் பேதை பெண்ணை கண்டு பாதையிலே கண்டு பேசுவது பாவம் தப்பா என்று பேசுவது பாவம் இல்லை பேதை பெண்ணை கண்டு பாதையிலே கண்டு பேசுவது பாவம் தப்பா என்று பேசுவது பாவம் சந்திர ஜோதிக்கு நம்பின மாதிரி சந்தன சோலையிலே கட்ட நடு சாமத்தி வேலையிலே எதிர்கள் தங்கிடும் ஜடையிலே தெரியாது என் விவரம் பாண்டிய நாடு சிவகங்கை நகரம் ஆண்டு வந்த தேவர் குலச்சிகரம் சின்னத்தானமாக என்ன உனக்கு தெரியாது என் விவரம் பாண்டிய நாடு சிவகங்கை நகரம் ஆண்டு வந்த தேவர் குலச்சிகரம் சின்ன மருது பெரிய மருது திருநெல்வேலி புலி தேவன் பரம்பரை தெரிஞ்சுக்கங்க பிறகு என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க பிறகு திருநெல்வேலி புலி தேவன் பரம்பரை தெரிஞ்சுக்கங்க பிறகு என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க பிறகு சந்திர ஜோதிக்கு நம்பின மாதிரி சந்தன தொலையிலே கட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே ராமநாதபுரம் ஆட்சி புரிந்துட்ட ரகுநாத சேதுபதி புலவருக்கு நன்கொடக்கந்தேனி ராஜாதி ராஜன் தம்பதி ராமநாதபுரம் ஆட்சி புரிந்துட்ட ரகுநாத சேதுபதி புலவருக்கு நன்கொடக்கந்தேனி ராஜாதி ராஜன் தம்பதி இடில்லாவுக்கிற பாண்டிய தேவர் பசும்பொழியிலே இடிய பிறந்தவர் ஏழை மக்கள் இதயம் கவர்ந்தவர் எங்கள் தெய்வம் முத்துராமலிங்க தேவர் எங்கள் தெய்வம் முத்துராமலிங்க தேவர் நமக்கு உறவினர் தேவர் மாமா எனக்கு உறவினர் வீரர் முத்து ராமலிங்கத்தவர் சொந்தக்காரர் தானே நானே அவர் தொழுது பணிந்தேனே சுத்த வீரர் முத்து ராமலிங்கத்தவர் சொந்தக்காரர் தானே நானே அவர் தொழுது பணிந்தேனே சந்திர ஜோதிக்கு நம்பின மாதிரி சந்தன சோலையிலே கட்ட நெடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜடையிலே
குசலங்களும் அழகு அத்தா சார்பாக இந்த பாட்டை பாடியதுக்காக அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அடுத்தபடியாக உசலங்குளத்தை சேர்ந்த அம்மா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு தாய் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக நமது கிழவனேரியை சேர்ந்த அஜித் நினைவாகவும் அஜித் நற்பணி மன்ற இளைஞர்கள் அத்தான் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். கிழவனேரி இருப்பு தேவகோட்டை லோடுமன் சங்க தலைவர் மாப்பிள்ளை கருப்புசாமி அவர்கள் சார்பாக அத்தான் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அசித் நினைவாளருடைய சார்பாக என் அன்பு உள்ளங்களும் மற்றும் தேவகோட்டையை சேர்ந்த தேவகோட்டையிலே வசித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி. ஹலோ கரிகாலன் மைக் செட்டு உரிமையாளர் சண்முகவேல் சார்பாக அத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பாட்டை பாடியதுக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். ஒளி ஒளியை அமைத்த உரிமையாளர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். அடுத்தபடியாக மகன் கதிரவன் அவர்கள் அத்தான் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். நன்றி 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 நன்றி. வந்துட்டு போன பிறகு பாடுறேன் அண்ணன் பாட்டு ரெண்டுமே கலந்து பாடு. ஆதிபராசக்தி அருள் தரி மீனாட்சி அம்மா அம்மையப்பன் நீயே அனைத்துலகிற்கும் தாயே அருள்வாய்
தெய்வீக சபைக்கு வெள்ளி என்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியனுடைய விளக்கங்கள் பல. வடதிசையில் தனைகை மலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கெல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் இடையிலாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்ட முருகா, கந்த, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, சிந்தூர் விடுவேலா, சுவாமிநாதா, காங்கேயா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருக பெருமானை நான் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகா, உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ. சக்தி மாதா, அமைதி வழி கண்டவளே, அழகிய உருவம் கொண்டவளே, அன்னை முத்துமாரியுமையே, எமையாளம் தேவியே, ஏகாந்த நாயகியே, அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம், காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா.
மாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை முகனுக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்த முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா முருகா முருகா. நான் பிறந்ததும் அவருக்காகத்தான், இங்கே வந்திருக்கதும் அவருக்காகத்தான். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாக நான் அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே வளர்ந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். எப்போ வருவார், எப்படிலாம் வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கேன். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஏக்கம் தான். என்ன காரணம்? வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சா எங்கள் அப்பாவுக்கு. சரி, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசை எங்கள் அப்பாவுக்கு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அப்படிதான். ஒருத்தவங்களை பாருங்க, ஒரு குடும்பத்தில் பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும், அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசை. வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறக்கும், அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசையெல்லாம் யாருக்கு இருக்கு? உலகத்தில் நம் மனிதர்களாகிய நம்மளை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த ஆசை இருக்கவே இருக்காது. ஆமாம், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்கு. நம்ம மனிதனுடைய மனதாகப்பட்டது அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கு. அங்கே எப்படி குரங்கு எப்படி அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கோ, நம்மளுடைய மனசு என்ன பண்ணுமா? அதே போல தாவிக்கிட்டே இருக்குமா. திருப்தி அடையாத ஒரு நிலையை கொண்டுள்ளது மனிதனுடைய மனமாகப்பட்டது. அதான் பாருங்க, யாரை வேணாலும் திருப்திப்படுத்திடலாம் அந்த உலகத்தில். இந்த மனிதனாகிய நம் மனதை மட்டும் நம்மளை மட்டும் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அதே போல் ஒரு மனது யாருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும்தான். மரம் செடி கொடிகளுக்கு 1 அறிவு, புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு என்ன அப்படின்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடிய இந்த 6வது அறிவான பகுத்தறிவு. ஆனால் இந்த 6வது அறிவான பகுத்தறிவு எத்தனை மனிதர்களுக்கு வேலை செய்து சொல்லுங்க? கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளை விட குறைவான அறிவு இருக்குது பார்த்தீங்களா? 4 அறிவு 5 அறிவு, அதெல்லாம் எப்படி தன்மை மாறாமல் வாழுது பாருங்க இந்த உலகத்தில். நம்ம அப்படி வாழ்கிறோமா? 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள்னு சொன்னேன். காகம் இருக்குது பார்த்தீங்களா? காகத்துக்கு சாதம் வச்சா 10 காகத்தை கூட்டிக்கிட்டு வந்து ஒற்றுமையோடு சாப்பிடும். அப்பேற்பட்ட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை எது அப்படின்னாக்கா காகத்துக்கு உண்டு. 4 அறிவு. அதே போல் பாருங்க, ஒரு காகம் இறந்துட்டா காக கூட்டமே அந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ இப்படித்தான் வாழணும், இப்படி ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு உலகத்திற்கு 4 அறிவு கொண்ட பறவை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே போல் 5 அறிவு கொண்டு விலங்கினம்னு சொல்கிறேன். பன்றிக்குட்டி எத்தனை குட்டி போடும்? பன்றிக்குட்டி எத்தனை குட்டி போடும்? பல குட்டி போடும். இப்போ பல குட்டி போடணும்னு சொல்லுவாங்க. பன்றி வந்து 11 குட்டி தான் போடும். ஆனால் பன்றிக்கு மார்பகங்கள் 10 மார்பகங்கள். அந்த குட்டியோட தன்மை என்ன அப்படின்னாக்கா, என்றைக்கு ஒரு குட்டி போடுதோ அன்றையிலேருந்து பாருங்கள், எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே இடத்துல ஒரு இடத்துல தான் பால் குடிக்கும். பக்கத்தில் இன்னொரு காம்பருக்கு பால் குடிக்காது. அப்போ தன்மை மாறாமல் வாழக்கூடியது யார் அப்படின்னாக்கா 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள். அப்போ 11 குட்டி போட்டது, மார்பகங்கள் 10 மார்பகங்கள், 10 குட்டி 10 மார்பகங்களில் பால் குடிச்சு வளரும். இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? அந்த ஒரு குட்டியை சாப்பிட்டுமா. இப்போ பாருங்க, தன்மை 5 அறிவு கொண்ட விலங்கு தன்மை மாறாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கெல்லாம் சொல்லி காட்டுது 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு. ஆமாம், நம்மளுக்கு அறிவு கூடவே இருக்கு. அந்த அறிவை எதற்காக கடவுள் கொடுத்தாரோ அதை எத்தனை மனிதர்கள் பயன்படுத்துகிறோம்? கிடையவே கிடையாது. ஏன்னா ஆசை, ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் மனிதனே கிடையாது. அதான் ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம்னு சொல்லுவாங்க உலகத்தில். ஆனால் பேராசை கூடாது இல்லையா? அந்த பேராசை மனிதனுக்கு மட்டும்தான் பேராசை. இந்த அடுத்தவங்களை குறை சொல்கிறது இது மட்டும்தான். ஒரு மனிதன் போய் கேட்டானா, ஒரு குயில்கிட்ட போய் கேட்டானா, குயிலே நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய குரல் நல்லா இருக்கு, ஆனால் நீ என்ன கருப்பாக மட்டும் இல்லைனாக்க உன்னுடைய மதிப்பே தனி அப்படின்னு ஒரு மனிதன் ஒரு குயிலுக்கிட்ட போய் சொன்னானா. அதே போல் கடலுக்கிட்ட போய் சொன்னானா, கடலை நீ அழகாக இருக்க, இப்படி அலையை அடிக்கும் பொழுது பார்க்க ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருக்குது, ஆனால் என்ன உனக்கு இந்த உப்பு கரைக்கிற தன்மை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே, உன்னுடைய மதிப்பே தனி அப்படி சொன்னானா. அதே போல் போய் ஒரு ரோஜா கிட்ட சொன்னானா, ரோஜாவே நீ ரொம்ப அழகாக இருக்க, பார்க்க உன்னுடைய நிறம் அழகாக இருக்குது, சிகப்பாக இருக்க, ஆனால் என்ன இந்த உன்னுடைய செடியில் அந்த முட்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முள்ளு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பு வேறு மாதிரி அப்படி சொன்னானா. அப்போ இந்த 3ம் சேர்ந்து அந்த மனிதனுக்கு சொன்னதான், மனிதனே உன்னுடைய
இந்த மற்றவர்களை பார்த்து குறை கூறக்கூடிய தன்மை மட்டும் இல்லேன்னு வச்சுக்க. குறைய மட்டும் தான் பார்க்குறேன். அப்படி குறைய மட்டுமே பார்க்குற தன்மை மட்டும் இல்லேன்னு வச்சுக்கவே உன்னுடைய மதிப்பு இங்கேயே போகும். அப்படி இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொன்னதான் பாருங்க. இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு சொல்றதா. இப்போ மனிதன் எப்படி வாழ்றோம் பார்த்தீங்களா? இந்த அறிவை வைத்து நம்ம எப்படியெல்லாம் வாழலாம் அதை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு ஆசை தான். எங்கள் அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு தகப்பன ஸ்தானத்தில் அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. அப்போ தான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டாரு, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுச்சா. இப்படிலாம் கொண்டாந்து விட்டு காட்டில் விட்டு திணை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த பிள்ளை கையாலே படைக்கிறேன் முருகா அப்படின்னு எங்கள் அப்பா வச்ச நேர்த்திக்கடை. அந்த நேர்த்திக்கடனை நான் நிவர்த்தி செய்யணும், அதுக்காக வந்திருக்கேன். அதனால தான் தாயிர் சந்த கோவில் மில்லை தந்தை சொல்மிக்க வந்திரம் இல்லை என்ற பொன்மொழி கேட்டது போல எங்கள் அப்பா சொல்லதை கேட்டு நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நல்ல பெயரோடு போகணும் அப்படின்னு முடிவோடு இருக்கேன். இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அடுத்தவங்களை வச்செல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் காதலிக்கிற பார்த்தீங்களா, காதலிக்கிற இந்த தூது இல்லாத காதல் என்றைக்குமே கிடையாது. அந்த காலகட்டத்திலேருந்து அப்போல்லாம் புறா காலில் கட்டி விட்டாங்க தூதா, இப்போல்லாம் யார்ட்டையாவது சொல்லி விடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ராமதாசனே நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் யாரையாவது காதலிச்சிங்கன்னு வச்சு காதலிக்கிறீங்களா? ஆண்ட்ரிய நான் இல்லையா? இல்ல இருக்கணுமே. ஆனா பாருங்க, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. என்ன வீடியோ ஓடுன்னு பாக்குறீங்களா? இல்ல இவங்க 2 பேர் இருக்காங்க இல்ல, அதனால இவங்க ரொம்ப பாஸ்டா. ஆமா, உங்களுக்கு அவங்கள நான் கேட்டால்தான் பதில் சொல்லணும். நீங்க காதலிக்கிறீங்களா இல்லையா? காதலை அழிக்கிறேன். காதல அது அதனாலதான் எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு. அன்பை செலுத்துறது காதல்னா. யார் செலுத்துறீங்களா? இப்ப உன்னையே காதலிக்கிறேன்டா. என்னையே காதலிக்கிறீங்களா? உன் மேல அன்பு நீ தானே சொல்ற. அந்த அன்பு இல்ல இது. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். அதுதான். ஆமா, தங்கச்சி இல்ல, தங்கச்சிங்கிறது ஒரு அன்பா. எப்படி பயங்கரமான வீடியோனாக்க நேரம் சொல்லியிருப்பாரு. வீடியோ கூட தான் எப்படியெல்லாம் நாசுக்காத்து இங்க தப்பிச்சு போறிய பத்தி. காதல்ங்கிறது அன்புண்ட. ஆமா, அன்புன்னா அது வேற. அன்பு அண்ணன் தங்கச்சிக்கு உள்ளது ஒரு காதல், கணவன் மனைவிக்கு ஏற்பட்டுள்ளது ஒரு காதல். இருவரும் திருமணமே பண்ணாம திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்படக்கூடியது ஒரு காதல் இருக்கா இல்லையா? காதல பல வகை இருக்கு. அதனாலதான் இந்த உலகமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை விட்டு பல பிரச்சனை இருக்கு. இப்படித்தானே இப்படியே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுங்களேன், பல பிரச்சனை வரவே வராது. அது இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமா எதிர்பார்ப்பு அதிகம். அதனாலதான் பல பிரச்சனைகளா இருக்கு காதல்ல. இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, இப்பெல்லாம் தூதா யார்கிட்டயும் சொல்லி விடுவா, இதை போய் இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஆசையா இருப்போம். ஆக அந்த செய்தியை போய் சொல்ல போறாங்க, நம்மளுக்கு ஒரு மற்றொரு செய்தி வரும் அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். ஆனா காத்துக்கிட்டே இருப்பான், போன தூது திரும்ப வராதுன்னு. என்ன காரணம்? அவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துருவாங்க. தூதா போனவங்க நம்ம கடைசி வரைக்கும் தனிப்புறாவா இப்படியே நிக்க வேண்டியதான். அதனாலதான் யாருக்கிட்ட என்ன பண்ணணும், தூதா போ சொல்லக்கூடாது. உங்களை காதலிக்கிறேன், உங்களை பிடிச்சிருக்கோம்னா நேரடியாக போய் சொல்லணும். நானும் அப்படித்தான். ஆமாம், முதல்ல மனம் விட்டு பேச கற்றுக்கணும். முதல்ல மனம் விட்டு வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. மனம் விட்டு பேசினா நிறைய மனநோய் தீருமா. இப்போல்லாம் மனம் விட்டு யாருமே பேசுறதே கிடையாது. அப்போல்லாம் பேச மாட்டாங்களா ஏங்கின களம்லாம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஆத்தாடி ஆள் அங்கே 10 அடி தூரத்தில் பார்க்கும்போது ஆத்தாடி வர்றான்ப்பா, கொண்டுருவான், கொலையா கொண்டுருவேன் அப்படி என்ன பண்ணுறோம், தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்படியெல்லாம் நம்ம மனசு மாறிடுச்சு. அதனால தான் பாருங்க. இருந்தாலும் என்னுடைய காதலை சொல்லணும். நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னாக்க, ஒருத்தர் காதலிக்கிறேன், அவருக்காக வந்திருக்கேன். அவர் வருவாரா என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாரை காதலிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். என்னுடைய காதலை இப்ப சொல்லலாமா? வள்ளியாக நடிக்கும் புதுவையைச் சேர்ந்த ராதாஸ்ரீ அவர்களுக்கு கிழவனேரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. எங்களெல்லாம் கௌரவப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடைகளை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கடந்த வணக்கம். என் காதலை சொல்லட்டுமா? சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதே தேடும் சொல்லுக்குள்ளே முந்தன் மனைவியினையில் சுகம் ராகம் முனைத்தானே தினம் பாடுது சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போது மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே
மக்களுக்கு அருள் கொடுத்தவனை சூரனை பதம் செய்த சுப்பிரமணிய கடவுளேறு யசூர் சாமம் அதரவணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்டு பிரம்மனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனை இகபரம் அருள்தலும் ஆதி மூலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரருடைய முருகன். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு, 7151 மொழிகள். அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் தோன்றிய முதன் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டதும் தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி. அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். அதனால தான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே வணங்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அப்பேற்பட்ட தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியுமா? 14 மொழிகள் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட சிறப்பான மொழி, அப்பேற்பட்ட சிறப்பான மொழியை நாம் பேசுவதற்கு, இந்த தமிழ் மண்ணிலே பிறப்பதற்கு, தமிழ் மக்களாக பிறந்ததற்கு, அந்த முருகப்பெருமானை வணங்குவதற்கு எத்தனை யுகங்களாக புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட போதாது. அப்பேற்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18 வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அதுதான் ஆயுத எழுத்து. அப்பேற்பட்ட எழுத்துக்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்க, முதலாக ஒரு மனிதனுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியர்கிட்ட சொல்றார், இந்த கந்தபுராணம் என்ற ஒரு நூலை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று முதல் அடியை எடுத்து கொடுத்தவர் என்னுடைய முருகன். திகட சக்கர செம்முக மைந்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி அவரை விகட சக்கர மெய்வதம் போற்றுவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது கந்தபுராணத்தின் முதல் காப்பு. அப்பேற்பட்ட முதல் காப்புக்கு முதல் அடியை எடுத்து கொடுத்த பெருமையை சேர்த்தார். அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துள்ளார். அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, பெண்போகத்தில் உள்ளவர். அப்போ இப்படி ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் வாழ்ந்துட்டு கடைசியில் அவருக்கே உயிரோடு இருக்கவே பிடிக்கல. ஆக நம்ம இப்படிலாம் வாழ்ந்துட்டோம், இந்த உயிர் நமக்கு தேவையில்லை, நம்ம உயிரோடவே இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு, முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார், நம்ம செத்துருவோம்னு முடிவெடுத்தார். அப்போ செத்துருவோம் அப்படின்னாக்க எப்படி சாகணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போகிறார். அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தவர் தான் அருணகிரிநாதர். அப்போ அங்கே போகிறாரு. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, எங்கே இருந்து நினைச்சாலுமே நம்மளுக்கு முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம். அப்போ என்ன பண்ணுறாரு, பிரம்மன் என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை தலையெழுத்து எழுதுனா மறுபடியும் மாற்றி எழுத முடியுமா, அழிக்க முடியுமா? முடியாது. ஒரு தடவை எழுதுனதா சாகிற வரைக்கும். ஆமாம், அப்பேற்பட்ட தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னா முருகனுக்கு தான் உண்டு. எப்படி அப்படின்னா அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தலையெழுத்தை திருவண்ணாமலை உச்சியிலேருந்து, கோபுரத்தின் உச்சியிலேருந்து கீழே குதிச்சு அவர் செத்தரணும்னு எழுதினார். ஆனால் அப்பேற்பட்ட தலையெழுத்தையை மாற்றுறார் முருகன். அருணகிரிநாதர் போறாரு, திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியில் மேல் இன்று கீழே குதிக்கிறாரு. குதிக்கும் பொழுது முருகான்னு சொல்லிட்டு குதிச்சாரு. அப்படி முருகான்னு சொல்லி கொண்டு குதித்த காரணத்தினாலே முருகன் என்ன பண்றாரு, அப்படியே கையில தாங்கி பிடித்தாராம். தாங்கி பிடித்து சொன்னாராம், நீ இறக்க பிறந்தவன் கிடையாது, நீ சாதிக்க பிறந்தவன் என்று திருப்புகளை பாட வைத்தார். உன்னுடைய தாய் பேர் என்னன்னு கேட்கிறார் முருகன். கேட்கிறார், உன்னுடைய நாவில் எழுதுறாரு, வேலை கொண்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதினார். அப்போ எழுதினுடைய தாய் பேர் என்னன்னு கேட்கிறாரு. தாய் பேர் முத்தம்மைன்னு சொல்றாரு அருணகிரிநாதர். இப்போ முத்தம்மை அப்படின்னாக்கா முத்துன்னு மட்டும் எடுத்து கொடுத்தாரு. முத்துன்னு மட்டும் எடுத்து கொடுத்து பாடுன்றார். முருகா, எனக்கு என்ன முருகா தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உயிரோட இருக்கக்கூட நான் அருகதையற்றவன், அப்போ நான் என்னத்தை பாட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் முருகன் பாடு அப்படின்றாரு. உன்னால் முடியும் பாடுன்னு சொல்லும்போது அப்போ தான் பாடினாராம் முத்தை திரு 10 திருகை அப்படின்னு ஒரு திருப்புகளை பாடினார். அப்போ திருப்புகளை பாடினார். அருணகிரிநாதர் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு, யார் பெயர் வச்சா? முருகன் என்ன பண்ணுறாரு, முருகன் தான் அருணகிரிநாதன் அப்படின்னு பெயர் வச்சாராம். பாடலை பாட சொன்னார், பாடலை பாடினார். அதுக்கு திருப்புகள் அப்படின்னு பெயர் வச்சது யார் அப்படின்னா பிள்ளையாரே விநாயகர் பெருமான். அவர் தான் திருப்புகள் அப்படின்னு அந்த பாடலுக்கு பெயர் வைத்தாரா. அதனால தான் சொல்லுவாங்க, பிள்ளையார் சுழி போட்டு செயல துகம் தொடங்கு அப்படின்னு. பிள்ளையாரை வணங்காமல் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் யாருக்கும் என்ன பண்ணும், நிறைவேறாது. தன்னுடைய தகப்பன் யார், சிவபெருமான். அவன் சிவபெருமான் நம்மளுடைய பிள்ளை தானே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, திரிபுரத்தை எரிப்பதற்காக போகிறாரு. பிள்ளையாரை வணங்கலை, போய் எரிக்க முடியல. மறுபடியும் வந்து பிள்ளையாரை வணங்கி திரிபுரத்தை போய் எரித்தாராம். அதே போல பிரம்மனாகப்பட்டவர் என்ன பண்றார், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கிறார்.
படைச்சா என்ன பண்ணுது, எல்லாமே பேயும் பிசாசம் மாதிரி இவரையே துரத்துது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாரு, பிள்ளையார வணங்கல. அப்ப பிள்ளையார வணங்கி மறுபடியும் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தாராம் சிறப்பாக. அப்பேற்பட்ட கடவுள் உலகத்துல தமிழ் கடவுள் யார் அப்படின்னா முருகன். அதே போல உலகத்தில் முழு முது கடவுள் யார் அப்படின்னா பிள்ளையார். நிறைய விஷயம் பேசுவோம், இருந்தாலும் கூட இடையில நம்முடைய காதலை சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? தேவரையா புகழை பாடி பின் நமது பணிக்கு செல்வோம். விடுதலை வேங்கை வந்தார், வேலிகளை நீக்கி தந்தார், பொற்கால ஆட்சி தந்தார், புவிதலிலே உருவெடுத்தார். நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. விடுதலை வேங்கை வந்தார், வேலிகளை நீக்கி தந்தார், விடுதலை வேங்கை வந்தார், வேலிகளை நீக்கி தந்தார், பொற்கால ஆட்சி தந்தார், பொற்கால ஆட்சி தந்தார், புவிதலிலே உருவெடுத்தார். நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. மன்னாதி மன்னரெல்லாம் மண்டியிட்டு வணங்கிடுவான், மன்னாதி மன்னரெல்லாம் மண்டியிட்டு வணங்கிடுவான். தேவரையா புகழை சொன்னார், தேவரையா புகழை சொன்னார், தெய்வீகோ நின்றிடு. நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. நான் பறவையெல்லாம் பால் கொடுத்து, பாத்ததெல்லாம் பூ தொடுக்கும், பறவையெல்லாம் பால் கொடுத்து, பாத்ததெல்லாம் பூ தொடுக்கு. தேவரின் பெயரை சொன்னார், தெய்வீகோ நிறைந்திருக்கும், தேவரையா பெயரை சொன்னார், தெய்வீகோ. நாடுகள் உத்தமர பாடுங்கடி, இந்த ஊர் வணங்கும் நல்லவர போற்றுங்கடி. நாடுகளே நல்லவர பாடுங்கடி, இந்த ஊரு போட்டு முத்தமர எடுங்கடி. விடுதலை வேங்கை வந்தார், வேலிகளை நீக்கி தந்தார், விடுதலை வேங்கை வந்தார், வேலிகளை நீக்கி தந்தார், பொற்கால ஆட்சி தந்தார், பொற்கால ஆட்சி தந்தார், புவிதலிலே உருவெடுத்தார். நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. நான் வணங்கும் நல்லவராம் தேவரடி, இந்த ஊரு போற்று முத்தமர பாடுங்கடி. ஹலோ, தேவரையா புகழை பாடியதற்காக கவுதா ஸ்ரீ அவர்களுக்கு கர்ணன் மகன் கதிரவன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்புகளுக்கும் மற்றும் ஒரு கிராமத்திற்கும் என் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். தாயாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு
நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே தாயாட்டும் பூங்காற்று நான் அல்லவா கேட்டு பாராட்டு போ அல்லவா பாடிக்கொண்டே இருந்தாலும் இப்படிலாம் பாடணும் அப்படின்னா ஒளிவிரிக்கு நல்லா இருக்கணும். ஒளிவிரிக்கு நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிவிரிக்கு அண்ணன் நல்லா இருக்குனே. கரிகாலன் மீசல் ஆடியோ சன்பூலங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்க மேளங்கள் அன்புலங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், நல்லா ரசிக்கிறீங்க, ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அருமையான ரசிகர்களும் முகமாக இருக்கும் கண்ணாடி ரசிகர்கள், அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கடுத்தபடியாக எங்களெல்லாம் வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா உடன்பிறவா சகோதரர் தங்கபாண்டியன் கண்டீரான் அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் இங்கே வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாடக உலகத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப நல்லவர். பற்றிகளா வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. நம்மளா பேசினா கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்படிலாம் மனிதர்கள் எத்தனை பேர் பார்க்க முடியும்? நீங்களாம் தான் இருக்கீங்க பக்கத்தில். இவங்க ரெண்டு சொரட்டை வர்றதுனால தான் பேசாமல் இருக்கு. இவங்களே பேசி முடிச்சிடுறாங்கல்ல. கேளுங்க, பூரா சொந்தக்காரவுங்க வீட்டுல போய் சொல்லி போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு. அதெல்லாம் இல்லடா. ஒருத்தன் போய் தான் அங்கிட்ட ஒருத்தன் போயிடான். எதுக்கு நம்ம ஊட உட்காந்துக்கிறோம்? ஆனா எப்ப பார்த்தாலும் நடுவுலே மாட்டிக்கிட்டு பேசாம இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தன் மதன்ராஜன் ஒருத்தன் உயிரை வாங்குறாங்க. ஆமா, பேச இத்தனை பேர் பேச கூட சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு பதிலா இப்படி எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அருமையான ஒரு மனிதர் அன்பு அண்ணா. ஆண்கார பிள்ளை அநியாயம் பண்ணி விரட்டி விட்டாச்சு. விடிய வரைக்கும் கொல்ல போறாங்க. இன்னும் குறை உள்ளருக்கே வந்த உடனே தெரிச்சுட்டா அப்படியே பயந்து. ஆமா, யாருக்கிட்ட வந்து மாட்டிருக்கா பாருங்க.
ஆறுபடை சக்கரவர்த்தி அன்பு அண்ணா உடன்பிறவா சகோதர செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த ராமதாஸ் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உனக்கு இப்படிலாம் மக்களையெல்லாம் இப்படிலாம் ஊர் கிராமத்தை உள்ள மக்களையெல்லாம் நாங்களாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்படி மனிதர்கள் மூலமாக தான் பார்த்தீங்களா. ஆமாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா ரசிக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா ராமதாஸ் அண்ணே. ஆமாம், இந்த ஊருக்கு இவங்களை போட்டால் சரியாக இருக்கணும் என்னெல்லாம் ரொம்ப அறிமுகப்படுத்துறாரு. ஆமாம், ரொம்ப நன்றி அண்ணே. ஆமாம், அதற்கு அடுத்தபடி அப்படியெல்லாம் இருந்து கொண்டே இருந்தாலும் நான் உள்ளத்தால் மட்டும் அழகானவன் கிடையாது, உடலால் மட்டும் அழகானவன் கிடையாது, உள்ளத்தாலும் அழகானம் என்று உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னவர் என்னுடைய முருகன். அழகு என்றாவே மன்மதனை சொல்வான். அப்பேற்பட்ட மன்மதன் 1000 மன்மதன்களுக்கு சமம் ஒரு முருகன். அப்பேற்பட்ட அழகு அவர் பாருங்க. ஒரு எதிரி நம்மளுக்காக ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரிக்கு மேல ரொம்ப கோபப்படுவோம், அவனை அழிக்கணும்னு நினைப்போம், இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அவர் பாருங்க, எதிரிக்கு கூட அடைக்கலம் கொடுத்தவர். இப்ப யாருக்கு ராமனுக்கு ராவணேஸ்வரனுக்கும் போர் நடந்துச்சு. இப்ப ராமணேஸ்வரன் இறந்தான், கிருஷ்ணருக்கு கம்சனுக்கு போர் வந்துச்சு, கம்சன் இருந்தான். அதே போல சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும் போர்ல மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இப்போ என்ன ஆகும்? சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் போர். அப்போ போர் ஆரம்பிச்சிருச்சு. சூரபத்மனுக்கு வர்றாரு வீரபாகுத்தேவர் தூதாக வந்து சொல்றாரு, சூரபத்மா தேவையில்லாத விஷயம், முருகன் கையால் அழிவை தேடாத, பேசாம இருன்றாரு. கேட்கலாவே என்ன சொல்றான்? நான் எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன பையவன், பல்லு கூட முளைக்கல, அவன் போய் என்ன போய் அழிக்க போறானா, என்ன கொன்ற போறானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போரில் பார்த்துக்கலாம் போய் சொல்லு அப்படின்ட்டா. அப்போ என்ன ஆகுது? போர் ஆரம்பிச்சிருச்சு. போரில் கூட இருந்த அத்தனை பேர்களும் இறந்து நிராயுதபாணியாக நிற்கிறான் சூரபத்மன். அப்பதான் பார்த்தார முருகன் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சாராம். தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்தவுடனே அவ்வளவு கோபம், வஞ்சகம், பொறாமை அத்தனை குலங்களும் ஒரே நொடியில் அழிஞ்சிருச்சான். அழிஞ்சு என்ன பண்றான்? முருகனை பிடிக்காத சூரபத்மன் முருகனை பார்த்து கண்ணீர் மல்க அப்படியே கரங்களை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியதான். முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம். அப்பேற்பட்ட சூரபத்மனை அழிக்காமல் இரு கூறுகளாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாகவும் மற்றொரு பக்கம் மயிலாக வைத்து அடைக்கலம் கொடுத்தவர் என்னுடைய முருகன். அதான் பாருங்க, தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது, யாரை வணங்கணும்? என் எதிரியையும் வணங்க வேண்டும் என்று எதிரியையும் வணங்க வைத்த அழகு பார்த்தவர் முருகன். அப்பேற்பட்ட முருகன் நான் காதலிக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ண? உங்க உதவி இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல. பொம்பளை பிள்ளைக்கு பண்ணாதானே ஆம்பளை பிள்ளைக்கு பண்ணணும். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப உங்களுக்கு தங்கச்சி நான் தானே. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாத்தே உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும். பண்ணிடுவோம் மாதிரி கரெக்டா 5:30 மணிக்கு. அவ்வளவு சீக்கிரம்லாம் இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ற? வேகமா எனக்கு கல்யாணத்தை பண்ணணும். ஆமா, நீ எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்பதான் உங்க எல்லாத்துக்கும் கல்யாணம். எங்க அண்ணன் பெரிய என்ன வயசு ஆகிக்கிட்டே இருக்கு, பாவம் அவருக்கு. எங்களுக்கெல்லாம் சொல்லாத, உனக்கு 120 தாண்டிருச்சு. அதனாலதான் ஆளை அப்படி இப்படி சேர்ந்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். தாளம் போடுறேன்னு சொல்றேன், அவனுக்கு மம்பட்டி கல்யாணமா குழி விட்டு. அப்பேற்பட்ட காதல், அப்பேற்பட்ட காதலுக்காக அவருக்காக என்னுடைய இறுதிக்கட்ட மாறனை தூதாகப்பட்டது. இப்பேற்பட்ட தூத்திரமா